பெயர் சொல்ல இயலாமல் அனைவரையும் வணங்கி என்னுடைய உரையை சுருக்கமாக நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். எழுத்தாளர் நானா அவர்களுக்கு இந்த நூலை எழுதியதற்காகவே நான் பாராட்ட விரும்புகிறேன். இப்படி ஒரு நூலை எழுதுவதற்கு துணிச்சல் வேண்டும், நேர்மை வேண்டும். எல்லாம் எழுதிவிட முடியாது. அதற்காகவே அவரை நான் முதலில் பாராட்டுகிறேன். இரண்டாவதாக, என்னுடைய நீண்டகால நண்பர். பொதுவா என்னை போன்றவர்களை நீண்ட காலமாக சகித்துக் கொள்வதே மிகவும் ஆச்சரியமான விஷயம். அதற்காகவே அவரை பாராட்டுகிறேன். அடுத்து இங்கே பேச இருக்கின்ற பேராசிரியர் பாலசுப்ரமணியம் அவர்கள் நம்முடைய சௌகரியத்துக்காக இந்தியான்னு சொல்லிடுகிறோம், இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இது பல நாடுகளின் தொகுப்பு. அதனால்தான் இதை துணைக்கண்டம் என்று சொல்லுகிறோம். இந்தியா இஸ் a subcontinent. It is not only a nation. ஆனால் இப்போ சமீப காலமாக ஒரு கோஷம் கேட்கிறது. ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மொழி, ஒரே மக்கள், ஒரே தேர்தல். ஒரே நாடுன்றதே முதல்ல பொய். ஒரே நாடு என்று சொல்வதே பித்தலாட்டம். அப்புறம் என்ன ஒரே சட்டம்? இந்தியாவினுடைய முகத்தை மாற்றியவர்கள், இந்தியாவின் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுறையை ஏற்படுத்தியவர்கள் 3 பேர் தான். அந்த 3 பேரும் இந்தியாக்காரங்கள்ல. அதுதான் விஷயம். அந்த 3 பேரும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இல்லை. ஒருவர் நம்ம சர் ஜான் மார்ஷல். அவர் தான் 1924 சிந்துவெளி நாகரத்தை ஆய்வு செய்கிறாரு. இந்த நாகரிகம் நகர் நாகரிகம். ரெண்டாவது, இது ஆரியத்திற்கு முந்தைய திராவிட நாகரிகம் என்று அறிவிக்கிறார். அதுக்கு பின்னால் அவர் முன்மொழிஞ்சதை நூற்றுக்கணக்கான பேர்கள் வழிமொழிந்து விட்டார்கள். அதாவது சௌமித் சேட்டர்ஜியிலிருந்து ஐராவதம் மகாதேவன் வரைக்கும் நூற்றுக்கணக்கானவர்கள் முன்மொழிந்து விட்டார்கள். சார் ஜான் மார்ஷல் சொல்வது உண்மைதான். அது வரைக்கும் என்ன, 1924 வரைக்கும் நாமளே, நம்ம முன்னோர்களே என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், இந்தியாவின் நாகரிகம் என்பது கங்கை சமவெளியிலிருந்து தான் தொடங்குகிறது. ஆரிய நாகரிகம் தான் இந்தியாவின் நாகரிகம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அதை போலவே இன்னொரு முக்கியமான நபர் இந்தியாவின் மீது மிகப்பெரிய, இந்திய வரலாற்றின் மீது, இந்திய மக்களின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தியவர் லார்ட் பாபிங்டன் மெக்காலே. 1835 அவர்தான் எல்லோருக்கும் பொதுவான இந்திய குற்றவியல் தண்டனை சட்டத்தை கொடுக்குறார். அப்படி என்ன பெரிய புரட்சியை பண்ணிட்டார் மெக்காலே அப்படின்னா, 1835க்கு முன்னாடி ஒவ்வொரு நீதிமன்றத்திலும் ஆங்கில நீதிபதிகள் வீற்றிருந்தார்கள். அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு பார்ப்பன பண்டிதர்கள் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்கிறேன். 1801 சிவகங்கை சீமையில் வெள்ளையர்களால் மருது சகோதரர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள், சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள். மருது சகோதரர்களோடு அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆண் வாரிசுகள் 42 பேர் ஒரே நாளில் தூக்கிலிடப்படுறாங்க. ஆண் வாரிசுகள் கிடையாது, முடிச்சிடுறாங்க, கதையை முடிச்சிடுறாங்க. அப்புறம் அந்த கௌரி வல்லபா உடையன தேவர் என்பவர் ஒரு பொம்மை அரசராக நியமிக்கப்படுகிறார் பிரிட்டிஷ்காரர்களால். அந்த கௌரி வல்லப உடையன தேவர் அந்த மருது சகோதரருடைய மனைவிமார்கள், மருமக்கள்மார்களுடைய நகையை, சொத்துக்களை பறிமுதல் செய்கிறார். உடனே அவங்க அந்த பெண்கள், மருது சகோதரருடைய மனைவிமார்களும் மருமக்களும் நீதிமன்றத்தில் முறையிடுகிறார்கள். எங்கள் சொத்துக்களை, எங்கள் நகைகளை பறிமுதல் செய்து விட்டார்கள். ஆனால் தீர்ப்பு என்ன வருகிறது தெரியுமா?
இந்த குடும்பத்தில் ஆண் வாரிசுகள் யாரும் இல்லை, பெண்கள் மட்டும்தான். பெண்களுக்கு, சூத்திரர்களுக்கு மனு தர்மப்படி சொத்து வைத்துக் கொள்ளவோ நகை வைத்துக் கொள்ளவோ உரிமை கிடையாது. எனவே இந்த சொத்துக்களையும் இவர்களுடைய சொத்துக்களையும் நகைகளையும் பறிமுதல் செய்வது சட்டப்படி மனு தர்மப்படி செல்லும். செக்ஷன் என்னன்னு சொன்னால் மனு தர்மம் தான் செக்ஷனே. அங்கே ஐபிசி கிடையாது, இபி கோல்லாம் கிடையாது, மனு தர்மம் தான் செக்ஷன். எனவே அவர்களுடைய நகைகள் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படுகின்றன. அது அப்படி பறிமுதல் செய்யப்படுவது நியாயப்படுத்தப்படுகிறது. ஆக 1835 வரை லார்டு மெக்காலே இந்தியாவுக்கு வரும் வரை மனு தர்மம் இங்கே சட்டமாக இருந்தது. ஜாதிக்கு ஒரு நீதி வழங்கப்பட்டது. அதை மாற்றியவன் மெக்காலே. அவர் இன்னொரு மிகப்பெரிய புரட்சியை இந்தியாவில் பண்ணுறார். ஆதிக்க ஜாதியை மட்டும்தான் படித்த காலத்தில், கல்வி என்பது ஆதிக்க ஜாதிக்கு மட்டுமே உரியது இருந்த காலத்தில், அனைவருக்கும் கல்வி என்கின்ற பொது கல்வியை கொண்டு வந்தவன் இந்தியாவில் லார்டு மெக்காலே. லார்டு மெக்காலேக்கும் நம்ம செலவைக்கணும், ஜான் மார்ஷலுக்கு மட்டும் இல்லை, மெக்காலேக்கும் செலவைக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த கால்டுவெல் 1856 இந்தியாவுக்கு வந்து மொழி ஆய்வு செய்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதுகிறார். அப்படி எழுதுகிற போது அப்போதான் 2 விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். ஒன்று, தமிழ் செம்மொழி என்பது ஒரு விஷயம். 2வது விஷயம், திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி தமிழ் என்பது. இன்னைக்கு நிறைய பேர் திராவிடம் என்பதே போலி, திராவிடம் என்பதே போலி என்று நவீன தமிழ் தேசியவாதிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் என்பது பன்முக பரிமாணம் கொண்ட ஒரு சொல். அது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஒவ்வொரு விதமான பொருளை தந்து கொண்டிருக்கிறது, இனிமேலும் தரும். திராவிடம் என்பது நிலமா என்றால் நிலம்தான், மொழியா என்றால் மொழிதான், சித்தாந்தமா என்றால் சித்தாந்தம்தான், இனமா என்றால் இனம்தான். திராவிடம் என்பது பன்முக பரிமாணம் கொண்ட சொல், அது ஒற்றை பரிமாணம் கொண்ட சொல் அல்ல. இன்னும் சொல்ல போனால், இன்னும் கூர்மையாக சொன்னால், திராவிடம் என்பது ஆரியத்திற்கு எதிரான சொல், தமிழுக்கு எதிரான சொல் அல்ல. இந்த நவீன தமிழ் தேசியவாதிகளை பார்த்து ஒன்றை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். உலகத்தில் 7100 மொழிகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு மொழி குடும்பம் உண்டு. உலகத்தில் 10 மொழி குடும்பம் தான் இருக்குது. இந்தியாவில் மட்டும் 3 மொழி குடும்பம் இருக்குது. சீன மொழி மான்சின் மொழி குடும்பத்தை சார்ந்தது, ஆங்கில மொழி லத்தீன் மொழி குடும்பத்தை சார்ந்தது, அரபி மொழி செமிட்டிக் மொழி குடும்பத்தை சார்ந்தது, சமஸ்கிருதம் இந்தோ ஆரிய மொழி குடும்பத்தை சார்ந்தது. அப்படி என்றால் தமிழ் எந்த மொழி குடும்பத்தை சார்ந்தது? நவீன தமிழ் தேசியவாதிகளே இதை தமிழ் மொழி குடும்பத்தை சார்ந்தது சொல்ல முடியுமா? சொல்லிவிட முடியுமா? சொன்னால் உலகம் ஒப்புக்கொள்ளுமா? திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. அதனால் மகாத்மாவை பார்த்து ஒரு முறை ராகுல் சாங்கிருத்தியாயன் தான் சொன்னார், நவீன தொழில் புரட்சியை கைராட்டையால் அழித்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு உதாரணம் சொல்றார் ராகுல்ஜி. மின்சார பல்பை வாயால் ஊதி அடைக்க முடியாது. நவீன தமிழ் தேசியவாதிகளே, அதை போல்தான் நீங்களும் திராவிடத்தை வெறும் வாயால் ஊதி அடைத்து விட முடியாது. இது எப்போதும் இருக்கும். அதாவது வரலாறு திசை திருப்ப முடியாது. ஆற்றையும் வரலாற்றையும் நாம் திசை திருப்ப முடியாது. அது இயல்பாக அதன் போக்கில் அது போய்கொண்டு தான் இருக்கும். அதாவது முகலாயர்கள் 3 வருஷம் ஆட்சி பண்ணாங்க இந்தியாவை, ஆங்கிலேயர்கள் 200 வருஷம் ஆட்சி பண்ணாங்க. நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அது வரலாறு. முகலாய அரசர் அக்பர் ராஜபுத்திர பெண்ணான ஜோதாபாயை திருமணம் செய்து கொண்டார். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கினாங்க. அக்பர் ஒரு முஸ்லீம் அரசரான அக்பர்
ஒரு இந்து பெண்ணை எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று அக்பருக்கு நம்ம வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப முடியாது. அது வரலாறு, அது வரலாறு. வரலாறு நம்மை கேட்டுக்கொண்டு வெளிநாடு நடப்பதில்லை, அது தன் போக்கில் தான் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி எழுத்தாளர் நானா அவர்களை பாராட்டுகிற அதே நேரத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லி விரும்புகிறேன். வரலாற்றின் இருண்ட பக்கங்களில் நீங்கள் வெளிச்சம் பாய்ச்சினால் போதும், வாசகர்கள் அதை அடையாளம் கண்டு கொள்வார்கள். அதற்கு மேலதிகமான விளக்கங்களை, சொந்த அபிப்பிராயங்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்பது என்னுடைய கருத்து. இந்த 1930க்கு முன்னால் ஊம படம் வந்துருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் பேசும் படம் வந்துச்சு. இந்த ஊம படம் ஓடும்போது என்ன பண்ணுவாருன்னா, ஸ்க்ரீனுக்கு முன்னாடி ஒரு பக்கத்தில் ஒருத்தர் குச்சி வச்சு நின்றுக்குவார். குச்சி வச்சு நின்றுக்குன்னு இதோ வர்றாரு, இவர் தான் ராஜா, இவர் ரொம்ப நல்லவர். இந்த பின்னாடி வர்றாரு, இவர் தான் மந்திரி, இவர் ரொம்ப கெட்டவர். அதுக்கு பின்னாடி வர்றாங்களே அந்த அம்மா தான் ராணி, இந்த அம்மா வந்து ராஜா பேச்சை கேட்க மாட்டாங்க, மந்திரி பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. இப்படிலாம் விளக்கம் சொல்லுவாங்க. ஆனால் பேசும் படம் வந்ததற்கு பிறகு அதற்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விடும். வசனத்தின் மூலமாகவும் காட்சிப்படுத்தலின் மூலமாகவும் பார்வையாளர்கள் அனைத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். எனவே வரலாற்றில் உங்கள் போக்கில் நீங்கள் சொல்லிக் கொண்டு போகுங்கள், அதை படிப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். யார் கெட்டவர் யார் நல்லவர் என்பதெல்லாம் நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது, அவருக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், எவ்வளவு பெரிய எழுத்தாளராக இருந்தாலும் நீங்கள் புத்தகத்தை வாசித்தால் போதாது, மனிதர்களை வாசிக்க வேண்டும். மனிதர்களை வாசிக்க வேண்டும் என்றால் மனிதர்களோடு நெருங்கி பழக வேண்டும். அரசம்பட்டியில் டீ கடை இருக்கும், டீ கடையில் போய் அரை மணி நேரம் உட்காந்து அரட்டை அடிங்க. அங்கே சகல விதமான மக்களும் கூடுகிற இடம் அது. ஏன் கேரளாவில் மந்திரியே அரட்டை அடிக்கிறார் டீ கடையில் உட்காந்து? அது இன்னும் நடக்குது. அந்த பதவியை விடவா நாம் பெரிய பதவியில் இருக்கிறோம்? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன கேட்கலாம் அவர், நீங்கள் அடிக்கிறீங்களா? அதுதான் முதல் வேலையை எழுது, காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் டீ கடையில் உட்காந்து அரட்டை அடிப்பேன். அங்கே கோடீஸ்வரிலிருந்து கூலி தொழிலாளருக்கு வருவான். சகலரிடமும் பழகுவது தான் என்னுடைய முதல் வேலையை. அதனால் ஒரு டீ கடையில், அரசம்பேட்டில் இருக்கிற டீ கடையில் உட்காந்து அரை மணி நேரம் அரட்டை அடிப்பேன். புத்தகத்தை யார் வேண்டுமானாலும் வாசிக்கலாம், மனிதர்களை சிலர் தான் வாசிக்க முடியும். மனிதர்களை யார் வாசிக்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த எழுத்தாளர்களாக மாறுகிறார்கள் என்று சொல்லி மீண்டும் அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.